ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதியோட லவ்வை வந்து கரெக்டாக போட்டு உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் வந்து ரத்னத்துக்கிட்ட செம பரபரப்பான ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. தமிழ் வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு ட்ராயிங் வரைஞ்ச காம்படிஷனில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பாரதி கூட. அந்த சமயத்தில் வந்து ரத்னம் வந்து என்ன காம்படிஷனில் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கள் மெடல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினீங்களா? ஆமாம் தாத்தா நானும் வாங்கினேன் ஃபஸ்ட் ப்ரைஸ், நிறைய பேரும் வாங்கினாங்க ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன எங்கள் அந்த மெடலை கொஞ்சம் காட்டு அப்படின்ட்டு இந்தாங்க தாத்தான்ட்டு கழுத்தில் மாட்டி விட்றாங்க. ஆமாம் என்ன வரைஞ்சேன் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி தான் வரைஞ்சேன் தாத்தா அப்படின்னா, ஓ அந்தளவுக்கு உனக்கு வரைய தெரியுமா செல்லம் அப்படின்னா, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக மொத்தமாக வரைஞ்சிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவாக அப்படியே காமிக்கிறாங்க. தாத்தா நீங்கள் தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருப்பா இது துரையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல துரையெல்லாம் கூட நல்லா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னோடனே, தாத்தா ஐயா இது துரை இல்லை, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் துரை, இது வந்து ஆதி அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரத்னத்துலேருந்து பாரதியும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஐயோ சொல்லிடாதன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே மனசில் கரெக்டாக அங்கே போட்டு உடைச்சிட்டாங்க ஆதி அப்பா அப்படின்னு. அதை பார்த்துட்டு ரத்னம் வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இவங்களுக்குள்ளேயே மட்டும் பார்த்துட்டு, சரி செல்லம் நல்லா இருக்குது, நீங்கள் ட்ராயிங்கை ரோல் பண்ணிட்டு நீங்கள் போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பாரதி அப்படின்னு கேட்டோன்னா, அது ஏதோ தெரியாமல் குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்காக பேசினா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேண்டுதல்லாம் பண்ணாங்க, அவர் தான் ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்தாரு, அதனால் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சமாளித்து அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரத்னம் வந்து யோசனையில் இருக்கப்போ மரகதம் வராங்க. மரகதம் வந்த வேகத்துக்கு, இங்கே பாருங்கள் எனக்கு என்னமோ சரியாக படலை, ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், இவ்வளோ க்ளோஸாக அவங்கள நெருங்கி பழக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ரத்னம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாரதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் நல்ல பொண்ணு தான், பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் இவங்களை நெருங்கி பழக விட வந்து தப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏம்மா நீ பேசாமல் இருன்னு தனம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் மனசு பதைக்குது, என்னை பார்த்தாலே தான் தெரியுது, நீ உண்மையை வெளியில் போட்டு உடச்சிட மாட்டேன், இன்றைக்கி வந்து தெரிஞ்சு போச்சு தமிழ் மூலமாக, நீ வேணால் பாரு, இவங்க 2 பேரும் வந்து சொல்லிக்காமல் கொள்ளாமல் தமிழோட கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லைன்னா, அதை எப்படி போடுவேன், நான் வந்து வாசுவை பார்த்துக்கிட்டு இருக்கதே தமிழ் மூலமாக தான் அப்படின்னு மனசு ஆதங்கப்படாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னோன்னே, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னோன்னே மரகதம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப காலத்துக்கு நீட்டிக்கக்கூடாது, துரையை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறோமோ பாரதிக்கு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா அவள் சொன்ன மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சுன்னா நம்ம பேத்தியை நம்ம பிரிய முடியுமா, அப்படிலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் சீக்கிரம் அடுத்த வாரமே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஆதி வந்து ஏற்றுக்க வைக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.